ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு SRK ஹோம். இன்றைக்கி நம்மளோட சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப சிம்பிளான டேஸ்டான பீட்ரூட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு கடாயை கேஸில் வச்சு ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சமாக ஆயில் ஹீட் ஆனனும் அதில் கொஞ்சமாக கடுகு வெடிச்சோன்னா அடுத்து இதில் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இது கூட சேர்த்திக்கலாம். வெங்காயத்து கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கணும். அடுத்து இதில் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்திட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கணும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்திட்டு தக்காளி கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற அளவுக்கு வதக்கிக்குங்க. தக்காளி வதங்கணும். அடுத்து இதில் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் சில்லி பவுடர். சில்லி பவுடர் வந்து உங்கள் காரத்துக்கு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் மல்லித்தூள். அது சேர்த்துட்டு அதோட பச்சை ஸ்மெல் போகிற அளவுக்கு கொஞ்சம் வதக்கி விடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்து இதில் ஒரு 3 மீடியம் சைஸ் பீட்ரூட்டை இந்த மாதிரி சருகி வச்சுருக்கேன். அதை வந்து இது கூட சேர்த்திக்கலாம். பீட்ரூட்டை வந்து கட் பண்ணி பொரியல் பண்ணுறதை விட இந்த மாதிரி சருகி பண்ணிங்கனாக்கா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். பீட்ரூட்டை நல்லா இந்த மாதிரி இந்த மசாலையோடு மிக்ஸ் பண்ணி விடுங்க. பீட்ரூட்டை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதில் பீட்ரூட்டு வேகிறதுக்கு தேவையான அளவு தண்ணி வந்து ஒரு டம்ளர் ஆட் பண்ணுங்கள். போதும், நிறைய ஆட் பண்ண வேண்டாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுத்து இதில் ஒரு பீஸ் தேங்காயில் கொஞ்சமாக ஜீரகம் சேர்த்து இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பேஸ்ட் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு இதை க்ளோஸ் பண்ணி அந்த தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு இதை குக் பண்ணிக்கோங்க. குக் பண்ணும்போது இடையில இந்த மூடியை ஓப்பன் பண்ணி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா தீஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சு. இது ஓப்பன் பண்ணிடலாம். இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் நல்லா ட்ரை ஆயிடுச்சு. இது இப்படி ஓப்பன்லேயே வச்சு ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா குக் பண்ணுங்க. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா இதை குக் பண்ணிவிட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இப்போ நம்மளோட சிம்பிளான சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. வந்து சாம்பார் சாதம், ரசம் சாதத்துக்கு கூட நல்ல காம்பினேஷனாக இருக்கும். அதே மாதிரி சப்பாத்தி கூட ரோல் பண்ணி சாப்பிட்றதுக்கும் இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ.